வணக்கம். இந்த நாளில் ஒரு சந்தோஷமாக நம்ம இன்றைக்கி என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சா நம்மளை மீளா துயரத்தில் ஆழ்த்திருச்சு இந்த நாள். ஆமாங்க, நம்ம கயல் சீரியல் அந்த நாடகத்தில் நடிக்கக்கூடிய புகழ்பெற்ற நடிகை திரு சுபாஷினி அவர்கள் நம்மை விட்டு மறைஞ்சிருக்கிறாங்க. சிறந்த நடிகை, இலங்கை தமிழர், நம் தொப்புள் கொடி உறவு என்பதால் என் மனம் கவர்ந்தவர். நான் சாப்பிடக்கூட மறந்து விடுவேன். ஆனால் இந்த கயல் நாடகத்தில் சுபாஷினி நடிக்கும் காட்சிகளை பார்க்க மறக்கிறதே இல்லை. அவங்களோட நடிப்பு என் உள் நெஞ்சத்தை அள்ளிய ஒரு நடிப்பு. அதனால தான் துக்கம் தாங்க முடியாமல் தான் இந்த வீடியோவை நான் இன்றைக்கி பதிவு செய்கிறேன். சகோதரி சுபாஷினியின் மறைவு என்னை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கயல் சீரியல் ரசிகர்களை பெரிதும் பாதித்துள்ளது என்பதுதான் யதார்த்தம். நம்ம விட்டு பிரிகிறதற்கு முன்னாடி அவங்க ஆப்பிரிக்காவில் போய் கென்யா அப்படிங்கிற நாட்டில் ரொம்ப ஜாலியாக சுற்றி திரிஞ்சு வீடியோலாம் போட்டிருக்கிறாங்கங்க. ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்காங்க. ஒரு ஷார்ட்ஸு, ஒரு மேலே ஒரு அந்த பனியனோட டிஷர்ட்டோட அவ்வளவு ஜாலியாக கொண்டாடி தீர்த்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது, அடி இவ்வளவு இன்பமாக ஜாலியாக சுற்றி திரியும் மான்குட்டியே, ஏன் எங்களை விட்டு பிரிந்தாய் அப்படின்னு கேட்க தூண்டுதுங்க. ஆனால் நான் யாரிடம் கேட்பேன்? பாதவத்தி, எங்களை தவிக்க விட்டு போயிட்டியேன்னு ரசிகர்கள்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்க. 36 வயசு ஆன சுபாஷினி, நீ மரணத்தை ஏற்றது ஏனடி? நாடகம், சினிமா மட்டும் இல்லை, இன்ஸ்டா போன்ற சமூக வலைத்தளங்கள் மூலமாக தமிழ் ரசிகர்களை சந்தோஷப்படுத்திய எங்களின் இலங்கை தங்க பெண்மணியே, ஏஞ்சலே, அது மட்டுமா தமிழ் சினிமாவும் உன்னைய வாரி அணைச்சிக்கிட்டுதே. இலங்கை மண்ணில் பிறந்த நீ தமிழ் மண்ணில் வந்து தமிழர்களை உன் நடிப்பால் கட்டி போட்ட சகோதரியே. உன் கணவனுடன் நீ ரீல்ஸு போட்டு ஹேப்பியாக இருந்த நாட்களை எத்தனையோ நான் பார்த்துருக்கேன். ஆனால் உன் சந்தோஷத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய துயரம் இருக்கும்னு எங்களுக்கு தெரியாமல் போச்சேடி சுபாஷினி. சுபாஷினி, உன் வாழ்க்கையில் என்ன துயரங்களை நீ கண்டாய்? உன் உயிரை நீயே பிரித்து கொள்வதற்கு ஏன் பிரிந்தாய்? உன் கணவன் மீது நீ வைத்த அன்பு இப்படி பாதியில் விடவா? சோசியல் மீடியாவில் பெண்கள் சிரித்து வீடியோ போடுவதை பார்க்கும்போது நாம் பொறாமைப்படுறோம். ஆனால் அந்த புன்னகைக்கு பின்னால் உள்ள வேதனை ஏராளம் என்று உன் பிரிவு எனக்கு காட்டுது. இனி உன்னோட இடத்துல அந்த கயல் நாடகத்தில் நான் யாரை வச்சு பார்ப்பேன்? எத்தனையோ சீரியல் நடிகைகள் இப்படி இடையிலேயே திறமை உள்ளவங்களாம் விட்டுட்டு போனீங்கன்னா எப்படி இந்த கலை உலகத்தை காப்பாற்றுறது? சுபாஷினி, உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? உன் உயிரை நீயே எடுக்கிறதுக்கு உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? பிறகு எதுக்காக நீ வந்து சீரியல்லையும் சோசியல் மீடியாலையும் வந்து நடித்து எங்களை கட்டி போட்ட? நீ ஒரு நாளில் பிரிஞ்சு போயிட்ட. ஆனால் உன்னோட இழப்பை நாங்கள் எவ்வளவு நாளைக்கு அழுது கண்ணீர் விட்டு தீர்க்க போகிறோம்னு எங்களுக்கே தெரியலை. உனக்கு ஒரு நாள் துக்கம், உன் உசுறு போயிருச்சு. ஆனால் எங்கள் குல பெண்கள், எங்கள் தமிழ் பெண்கள் வீட்டில் சீரியல் பார்க்கும்போது உனக்காக எத்தனை நாள் ஏங்குவாங்க? உன் முகத்தை பார்க்காம அவங்க எப்படி தூங்குவாங்க? அந்த கயல்ங்கிற நாடகத்தோட முக்கிய ஆதாரமே நீதானே சுபாஷினி. ஏனம்மா எங்களை விட்டு பிரிந்தாய்? இலங்கை மண் எங்கள் தொப்புள் கொடி உறவு தானம்மா நீ. உன் பிரச்சனையை நீ சோசியல் மீடியாவில் போட்டிருந்தா நாங்கள் தீர்த்திருப்போமே அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு கதறாங்க. இது உன் காதுக்கு கேட்கலையா சுபாஷினி?
வருவையா மீண்டும் எங்களை பாப்பையா அப்படின்னு தமிழ் ரசிகர்கள், தமிழ் நாடக உலகம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்குது தாயே சுபாஷினி. இப்படி தனிமேல தவிக்க விட்டுட்டு போயிட்டியே, உனக்கு எங்களோட கண்ணீர் அஞ்சலியை தான் செலுத்த முடியும் தாயி. உன்னோட ஆத்மா சாந்தி அடையட்டும். இறைவனோட காலடியில் உன் ஆத்மா சாந்தி அடையட்டும். நன்றி.